சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் படத்துடைய ப்ரோமோ வீடியோவை இன்னைக்கு பார்க்கலாம் என்று அப்டேட் கொடுத்திருக்கு ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம். இதற்கிடையே ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசன் பஞ்சாயத்து இப்போ கிளம்பியிருக்கு. அதாவது கமல் ரஜினி சேர்ந்து நடிக்கும் தலைவர் 174 நெல்சன் திலீப்குமார் இயக்கத்தில் விண்வெளி நாயகன் கமல்ஹாசனும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடிக்கும் படம் குறித்து ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் ஒரு ட்வீட் போட்டு உலகங்கள் ஒன்றிணையும் போது ஒரு பக்கம் சாய்வது ஏது என்று கேட்டது. இரவு 7:12 மணிக்கு அப்டேட் வரும் என்று ரெட் ஜெயின் மூவிஸ் தெரிவித்தது. எந்த படம் என்பது குறித்து தெரிவிக்காம ட்வீட் போட்ட போதிலும் 7:12 என்பதை வைத்தே அது ரஜினிகாந்த் கமல்ஹாசன் படம் என்பது அனைவருக்கும் புரிந்துவிட்டது. கமல்ஹாசன் பிறந்த தேதி 7, ரஜினிகாந்த் பிறந்த தேதி 12 ஆகும். இதையடுத்து ஒரே ஃப்ரேம்ல 2 லெஜண்டுகள் என வென்ஸ்கார் புகைப்படத்தை வெளியிட்டு மதியம் 12:07 மணிக்கு அடுத்த அப்டேட் என ட்வீட் செஞ்சது ரெட் ஜெயின் மூவிஸ். அதில் #KH×RK என்கின்ற ஹேஷ்டேக் பயன்படுத்தப்பட்டிருந்தது. அதை பார்த்த ரஜினி ரசிகர்களோ, முதலில் ரஜினிகாந்த் தான் வர வேண்டும், நீங்கள் செய்வது தவறு, முதலில் ரஜினி அதன் பிறகே கமல், இல்லையென்றால் ரசிகர்களாகிய நாங்கள் ஏற்க மாட்டோம் என்கிறார்கள். இந்நிலையில் அறிவித்தபடி சரியான நேரத்தில் அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. அண்மையில தான் சென்னையில் ப்ரோமோ வீடியோ ஷூட்டை செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அது வெளியிடப்படுகிறது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் ரஜினி கமல் கையை மட்டும் புகைப்படம் எடுத்து உருவாக்கப்பட்ட போஸ்டரை வெளியிட்டு இன்று மதியம் 2:17 மணிக்கு ப்ரோமோ வீடியோ வெளியாகும் என தெரிவிச்சிருக்காங்க. ஒரு ப்ரோமோ அப்டேட்டுக்கே 3 அப்டேட் விடுவது எல்லாம் ஓவரா இருக்கிறது என்கிறார்கள் சமூக வலைதளவாசிகள். ரஜினி கமல் படம் பற்றி அப்டேட்டே கொடுக்கவில்லை என்று இனி யாராலும் சொல்ல முடியாத அளவுக்கு அப்டேட் கொடுக்க ஆரம்பித்து விட்டது ரெட் ஜெயின் மூவிஸ். இப்படி அடிக்கடி ட்வீட் போட்டு ஹைப்பை ஏற்றி விடுறாங்க. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மகன் சேவையில் பிஸியாகி விட்டதாகவும் நடிப்புக்கு முழுக்கு போட்டு விட்டதனால தயாரிப்பு நிறுவன பொறுப்பில் இருந்து விலகினார். இதையடுத்து உதயநிதியின் மகன் இன்பநிதி தான் ரெட் ஜெயின் மூவிஸின் CEO பொறுப்பேற்று நடத்தி வரார். மேலும் 47 ஆண்டுகள் கழித்து ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்கும் படம் என்பதாலேயே ஷூட்டிங் துவங்குவதற்கு முன்பே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. நண்பர் ரஜினியோடு சேர்ந்து நடிப்பதோடு மட்டுமல்லாமல் அவர் சிவி சக்கரவர்த்தி இயக்கத்தில் நடிக்கும் தலைவர் 173 படத்தை தயாரிக்கிறார் கமல்ஹாசன். தலைவர் 173 படம் மூலம் அருணாச்சலம் காம்போவான ரஜினியும் சுந்தர்சியும் மீண்டும் சேர்கிறார்கள் என்று வீடியோ வெளியிட்டாங்க கமல். ஆனால் ஷூட்டிங் துவங்கும் முன்பே ரஜினி படத்திலிருந்து விலகிட்டார் சுந்தர்சி. இதையடுத்து ரஜினிக்கு பிடிக்கும் வரை கதை கேட்போம் என்றார் கமல். அதில் ரஜினிக்கு ரொம்ப பிடித்த கதையை சொன்ன சிபி சக்கரவர்த்தியை தலைவர் 173 இயக்குனராக தேர்வு செஞ்சாங்க. கண்டிப்பாக 2 படங்களும் தியேட்டரை தெறிக்க விட போகிறது.